தமிழ்நாட்டில் மீண்டும் மொழிப்போர் நடத்தும் அளவிற்கான நிலைமையை உருவாக்க வேண்டாம் என தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் மத்திய அரசை எச்சரித்துள்ளார். திருச்சியில் தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய 100க்கும் மேற்பட்டோர் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்தனர். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த வேல்முருகன் தமிழகத்திற்கு நிதி ஒதுக்க முடியாது என்று கூறிய மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானை கண்டிப்பதாக கூறினார். தமிழ்நாட்டில் மீண்டும் மொழிப்போர் நடத்தும் அளவிற்கான நிலைமையை உருவாக்க வேண்டாம் என கூறிய அவர், மும்மொழி கொள்கை என்பது மோசடி, ஏமாற்றும் கொள்கையாகும் எனவும், தாய்மொழி கொள்கைதான் உலகத்தில் தலை சிறந்த கொள்கை என்றும் கூறினார். ஆக எண்ணற்ற எம் தமிழ் சமூகத்தின் உயிர்கள் இந்த மொழி உரிமைக்காக தியாகம் செய்திருக்கிறார்கள் என்பதை கருத்தில் கொண்டு நாவடக்கத்தோடு தான் ஏற்றுக்கொண்ட அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் ஒன்றிய அமைச்சர்கள் இதுபோன்ற துடிப்பான வார்த்தைகளை வெளியிடுவதை ஒரு காலத்திலும் தமிழகம் ஏற்காது, தமிழர்கள் ஏற்க மாட்டார்கள். இதற்கெல்லாம் கண்டிப்பாக தேர்தல் களங்களில் பாரதிய ஜனதாவிற்கு சரியான சவுக்கடியை தமிழகம் தரும் என்று நான் கருதுகிறேன்.